ஹாய், வெல்கம் டு ஸ்ரீஜா சதீஷ் சேனல். இந்த இன்ட்ரோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன். நல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இது ஒரு விலாக் வீடியோன்னு சொல்லலாம். என்ன விலாக்னா, மதுரை விலாக். மதுரைக்கு போய் என்னென்னலாம் பார்த்தோம், என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணோன்றதை பற்றி இதில் பார்க்கலாம். இது ஃபஸ்ட் ட்ராவலே அழகாக இருந்தது. இது நான் எங்கள் வீட்டு குட்டீஸோட மெஹந்திஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எங்கே போயிருந்தோன்னா, மதுரைக்கு ஃபேமஸே ஜிகர்தண்டா தானே. ஃபஸ்ட்டு ஜிகர்தண்டா ட்ரை பண்ணோம். இந்த கடையில் சூப்பராகவே இருந்துச்சு, நல்ல டேஸ்ட்டு, தகட்டவே இல்லை, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கே போனோன்னா, ஒரு ஃபேமஸான கடை நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல, மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில்கிட்ட பொட்டலம் சொல்லி ஒன்று ஃபேமஸ் ஆகிட்டே இருந்துச்சு. அதை ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த கடையை தேடி கண்டுபிடிச்சி போய் ட்ரை பண்ணோம். நல்லா வர்த்தபிளாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் போகிற வழியிலேயே இந்த தென்னங்குருத்துலாம் இருந்துச்சா, அது கொஞ்சம் ட்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு அதை வாங்கி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் இது ஒரு புது மண்டபம்னு நினைக்கிறேன் இந்த பிளேஸ் பேர். அங்கே போய் ஒரு பர்ச்சேஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என் கசினுக்கு ஒரு பர்ச்சேஸ் இருந்துச்சு, அதை முடிச்சுட்டு வந்துட்டோம். இது என்னென்னா, ஒரு நெயில் ஆர்ட் ஸ்டூடியோ மாதிரி. நெயில் ஆர்ட்டுக்கு எல்லா பொருட்களும் இருந்துச்சு. அதே மாதிரி பியூட்டி பார்லருக்கு தேவையான பொருட்களும் இருந்துச்சு. இது ஃபேமஸான கடை தான், தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பொருள் எல்லாமே நல்லாவே இருந்துச்சு, குவாலிட்டியாகவும் இருந்துச்சு. அங்கே போய் கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் எங்கே போனோம்னா டிமார்ட் தான். டிமார்ட்டில் போய் கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் பண்ணோம். டிமார்ட் அங்கே எதுக்கு நாங்கள் போனோன்னா, கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஒரு கிளான்ஸ் பார்க்குறதுக்காக போயிருந்தோம். அப்புறம் ஒரு பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு டைரெக்டாக எங்கே போயிட்டோன்னா, தெப்பக்குளம் போயிட்டோம். ஈவினிங் 6 o'clock ஆகிடுச்சு. 6 o'clock மேலே தானே அங்கே தெப்பக்குளம் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லாம் இருக்கும். அதனால் அங்கே போய் சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு அங்கே போயிட்டோம். அதுக்கப்புறம் அங்கே என்னென்னலாம் சாப்பிட்டோன்னா, ஃபஸ்ட்டு ஜோரா டெசர்ட்டில் ஒரு கொரியன் சீஸ் பன் வாங்கிட்டு அதை ஒரு ட்ரை பண்ணோம். உண்மையிலேயே சரியான டேஸ்ட்டு, சூப்பராக இருந்துச்சு. நல்ல க்ரீமியாகவும் சீஸியாகவும் இருந்துச்சு. மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பாப்சிக்கல்ஸ் ஒரு ஃப்ளேவர்ஸ் வாங்கி சாப்பிட்டோம், சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு அத்தோ கடை இருந்துச்சு. இது நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி போய் சாப்பிட்டோம். இது ஒரு தாட்டி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு திருப்பியும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பார்சல் வாங்கிட்டு போனோம். நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான், இந்த விலாக் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.